சொல்லுங்க தே. இல்லத்தே, என்னால எதுவுமே செய்ய முடியல. நானே அவன் தலையில அடிச்சு மயங்க வச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்ததுல இருந்து ரூம்குள்ளேயே கிடக்கான். அங்க வேற சரோஜினி பிள்ளை இருக்கு. என்னால ரூம் பக்கமும் போக முடியல. ஆனந்த எதுவும் செய்ய முடியலத்தே. பத்தாத குறைக்கு என் பொண்டாட்டி இருக்காளே செல்லம்மா, அவளுக்கு வேற என் மேல ஒரே சந்தேகமா இருக்கு. ஆமாத்தே, ஏற்கனவே ஒரு 2-3 விஷயத்துல நான் மாட்டிக்கிட்டேன் பத்தியலா. அதனால இதையே நான் தான் செஞ்சிருப்பேனோன்னு என் பொண்டாட்டிக்கு ஒரு சந்தேகம். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே அவ தான் முதல்ல வந்து என்னைய விசாரிச்சா. நீங்க எதுவும் செஞ்சிட்டீங்களோ, இதுக்கு நீங்க தான் காரணமோன்னு கேட்டா. நான் இல்லைன்னு சொல்லி சமாளிச்சுட்டேன். ஆனாலும் அவளுக்கு என் மேல லேசா ஒரு சந்தேகம் இருக்கு. அதனால இந்த நேரத்துல ஏதாவது செஞ்சா என் மேல சந்தேகம் ஹெவி ஆயிரும். அதனால இப்போதைக்கு என்னால எதுவும் செய்ய முடியலத்தே, என்னையும் மன்னிச்சிருங்க. எத்தே, எனக்கு மட்டும் என்ன உங்களுக்கு உதவி செய்ய ஆசை இல்லையா? நீங்க சும்மா உதவி கேட்டிருந்தாலே நான் செய்வேன். இந்த உதவிக்கு கைமாறா 50,000 ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்கிய. உங்களுக்கு போய் நான் உதவி செய்யாம இருப்பேனா? என்னத்தையே செய்ய, எல்லாம் நேரம். அந்த ஆனந்த நெருங்க முடியலத்தே, அவன் ரூமுக்குள்ளேயே கிடக்கான். சரோஜினி வேற பக்கத்திலே இருக்கா. என்னால இப்ப எதுவும் செய்ய முடியலத்தே. கொஞ்சம் பொறுமையோட இருங்க. நான் மண்டபத்துல வச்சு அவன் கதையை முடிச்சிருக்கேன். அடிச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வச்சிருக்கேன். ஷில்பா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எத்தே, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க தேய். மண்டபத்துல அவன் யார் கண்ணிலையும் படாம நான் பாத்துக்கிடி. நான் எதுக்கு இருக்கேன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன் தேய். முக்கியமா உங்க மாப்பிள்ள கண்ணில் பட விடாம நான் பாத்துக்கிட்டேன். என்னை நம்புங்க தேய். இந்த விஷயத்துல இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்பிடுறி. மாப்பிள்ள கண்ணிலையும் மாப்பிள்ள வீட்டுக்காரவிய கண்ணிலையும் அவன் பட மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி. சரிங்க தே, நான் பாத்துக்கிட்டேன். நீங்க கவலைப்படாதங்க. போன வச்சிருட்டுமா? கோசமாசுக்கு
அஸ்வின், டேய் ஒழுங்கா பேசுடா. அஸ்வின், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஹேர் கட் பண்ணிட்டு வந்தேன்டா. டேய் அது இல்லடா, எங்க அண்ணன் ஆனந்த் இருக்காருல, அவரை யாரோ ஆள் வச்சு அடிச்சிட்டாங்களாம். என்னடா இவ்வளவு சாதாரணமா கேக்குற? தெரியுமா? ஏன்ட்ட சொல்லல? அஸ்வின், எப்படிடா இது நடந்துச்சு? இல்ல அஸ்வின், இந்த வீட்டுல இப்ப என்னென்னமோ நடக்குது, நீ கவனிச்சியா? அண்ணி என்னடானா எண்ணெயை ஊத்தி விடுறாங்க, சரோஜினி அண்ணி கால் வலிக்கு விழட்டோன்னு. இப்ப பாரு, ஆனந்த் அண்ணனை யாரோ ஆள் வச்சு அடிக்க முயற்சி பண்ணிருக்காங்க. என்னடா இதெல்லாம்? எப்படா அவங்க காரணமா இருக்க முடியும்? செல்லம்மாக்காக்கு அவர் சொந்த தம்பி, அன்னைக்கு சொந்த கொழுந்தே. அவங்க ஏன்டா இப்படி பண்ண போறாங்க? கன்ஃபார்மா அவங்க இருக்காது. என்னன்னே தெரியல அஸ்வின். ஆனந்த் அண்ணே யாருக்கிட்டயுமே பிரச்சனைக்கு போக மாட்டாங்க. ஏன் யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுட்டு போற ஆளு அவரு. மூணாவது மனுஷங்க ஒண்ணு சொன்னா கூட சரி சரின்னு கேட்டு போவாருடா. அண்ணன் கூட நிறைய டைம் சத்தம் போட்டிருக்காரு, நீ முதலாளியா அவன் முதலாளியா, உனக்கு அவன் ஆர்டர் போட்டு போறானேன்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு அவரு ரொம்ப நல்லவரு. வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, போற வர இடத்துலயும் சரி, யாருக்கிட்டயுமே எந்த பிரச்சனைக்குமே போக மாட்டாருடா. ரொம்ப நல்லவர்ரா. அவரை போய் யாரா ஆள் வச்சு அடிச்சிருப்பா? என்னடா சொல்ற? என்ன நடக்குதுன்னே புரியல அஸ்வின். ரொம்பவே குழப்பமா இருக்கு. நான் கூட இந்த வீட்டுல எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நம்மளை விட மோசமானவங்க இருக்காங்கடா. ஆமா, குஷ்பண்ணி, செல்லம்மாக்கா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சே அவங்க இருக்காங்க. அப்புறம் சித்தி, அவங்களும் ரொம்ப நல்லவங்க இல்லடா. அப்புறம் சரோஜா அண்ணி, அவங்க எல்லாத்துக்கும் கோவப்படுறாங்கல்ல, டக்கு டக்குன்னு யார் என்னன்னு பார்க்காம பேசுறாங்கல்ல, அதனால சொல்றேன். அப்புறம் பெரியதொரு அண்ணா, அவருக்கு இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காண்டா. எனக்கு லைட்டா காதுல விழுந்துச்சு. முழுசா அதை பத்தி எனக்கு தெரியாது, ஆனா இருக்காங்கன்னு தெரியும். வேற இந்த யாமினி, டேய் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததே ஃப்ராட் தானே பண்ணி, மறந்துட்டியோ? சரியான ஃப்ராடுடாவ. நம்ம கூட பரவாயில்ல, இவ அதுக்கு மேல. இந்த யாமினியோட அம்மா. ஆமா, இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் மறந்துட்டியோ? அவங்க தான்டா ஃபர்ஸ்ட் கிரிமினல். அவங்களுக்கு பார்க்கும்போது நம்மளாம் ஒண்ணுமே இல்லை. இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்து நம்ம ஏதாவது செஞ்சிருக்கோம் சொல்லு? யாருக்கும் ஒரு கெடுதல் கூட செஞ்சதே இல்லை. ஆனா இவங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருந்துட்டே மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கூட கூட்டு குடும்பம், ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு வன்மை இருக்குன்னு இப்பதான் தெரியுது. ஆனந்த் அண்ணனை போய் ஆள் வச்சு அடிச்சிருக்காங்க பாரு. அவர் மேல அப்படி யாருக்கு என்ன கோபமா இருக்கும்? அஸ்வின், ஆனந்த் அண்ணே எனக்கு அண்ணே. அவரையே ஆள் வச்சு அடிக்கிறாங்கன்னா அடுத்து நானா தான் இருக்கும். நம்மள மாதிரியே யாரும் இந்த சொத்துக்கு ஆசைப்படுறாங்கன்னு தோணுதுடா. ஆமா, இந்த சொத்துக்கு நாங்க 4 பேர் தானே வாரிசு. ராமண்ணே, லட்சுமண அண்ணே, ஆனந்த் அண்ணே, நானு. அதான் ஆனந்த் அண்ணனை யாரும் தீர்த்து கேட்டலான்னு பாக்காங்க. இல்லடா, நம்மள தவிர எவனோ ஒரு பெரிய வில்லன் வீட்டுக்குள்ள இருக்கான்னு தோணுது. ஆமா, நடக்கிறத வச்சு பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. அவங்களே நம்ம கூட சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கேன், சீக்கிரமா இந்த சொத்தை எழுதி வாங்கிடலாம். ஆமாண்டா, அது யாருன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆனந்த் அண்ணனை அடிச்சது யாருன்னு தெரிஞ்சுக்கிடணும். இல்லனா சரி வராது. ஏன்னா எப்ப வேணாலும் கத்தி நம்ம பக்கம் திரும்பலாம். ஆமா, நானும் இந்த வீட்டு பையன் தானே. ஆனந்த் அண்ணனை அடிக்க வந்தவங்க என்னை அடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? எல்லா இடத்துலயும் உஷாரா இருக்கணும்டா, என் கூடயே இரு. சரி சரி. எங்க அண்ணனை அடிக்க வந்தவனும் யாருன்னு தெரியல அஸ்வின். அவனும் மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, உண்டு இல்லன்னு ஆக்கிடுவேன். ஆனந்த் அண்ணன் ரொம்ப நல்லவர்ரா. அவருக்கு யார் எதிரினே தெரியல. என் அண்ணனை அடிச்சவனுங்க மட்டும் என் கையில கிடைச்சானுங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மச்சான், என்ன யாமினி? ஆனந்த் மச்சானை
அடிக்கலையா, அதுக்குள்ள சுப்பிரமணி வந்து காப்பாத்திட்டாராம். அப்படியா? அப்ப அடிக்க வந்தவங்களை யாராவது ஒருத்தர் பிடிச்சிருக்கலாம்ல. அது ஓடிட்டானுங்களா, அவங்க 2 பேராலையும் பிடிக்க முடியலையா. ஷே, நான் இருந்திருக்கணும் அந்த இடத்துல. சீக்கிரமா தோட்டத்தை விட்டு கிளம்பி வந்துட்டு ஹேர் கட் பண்ண போலான்னு. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிட்டானுங்க. மாட்டி இருந்தானுங்க, உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். மச்சான் நீங்க கோவப்படாதங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. யாமினி, எங்க அண்ணனுக்கு யார் எதிரி இருப்பா? யார் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க? எங்க அண்ணன் எவ்வளவு நல்லவரு, அவருக்கு இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. எனக்கு இதை கேட்ட உடனே மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டு. எனக்கும் கஷ்டமாயிட்டு மச்சான். ஆனந்த் மச்சானுக்கு எதிரியே இல்ல, அதனால யார் இப்படி அவியல அடிக்க ஆள் அனுப்பியிருப்பாங்கன்னே தெரியல மச்சான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? இல்ல மச்சான், நான் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இந்த மாதிரி நடக்கல. நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீயே இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்க. நான் கேட்டது நம்ம கல்யாணத்துக்குலாம் முன்னாடி, ஐ மீன் நான் இங்க வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்க அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இல்ல மச்சான், ஆனந்த் மச்சான் யாருக்கிட்டயும் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாவ. அவிய உண்டு அவிய வேலை உண்டுன்னு தான் இருப்பாவ. அத்தையும் அதை சொல்லி சொல்லி தான் வருத்தப்பட்டுட்டே இருக்காவ. எல்லாருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுல இருந்து ரொம்ப பயமா இருக்கு. வீட்டுல வேற யாருக்காவது எதுவும் ஆயிருமோன்னு தோணுது. நான் இருக்கேன், நான் இருக்க வரைக்கும் இந்த வீட்டுல யாருக்குமே எதுவுமே ஆகாது. மச்சான் நீங்களும் உஷாரா இருங்க மச்சான். ஏன் யாமினி? என்னன்னு தெரியல மச்சான், சொல்லணும்னு தோணுச்சு. ஆனந்த் மச்சான் எந்த வம்புத்தமுக்கும் போக மாட்டாவ, அவியலையே ஆள் வச்சு யாரும் அடிக்காவ. உங்களையும் அந்த மாதிரி யாரும் அடிச்சிடக்கூடாதுல்ல, நீங்க எங்கேயும் தனியா போகாதங்க, உஷாரா இருங்க மச்சான். ஆ சரி யாமினி. சீக்கிரம் ரெடி ஆகுங்க மச்சான், மண்டபத்துக்கு போனோம்ல. குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கேன். மதியமே சாப்பிட வருவீங்கன்னு காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்க என்னன்னா ஹேர் கட் பண்ண போறேன்னு போயிட்டீங்க. சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடு போடி. சரி யாமினி. இல்ல, நான் இவருக்காக சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு வந்துட்டேன். மச்சான் குளிச்சுட்டு வாங்க. சரி யாமினி, நீ போன வாரேன். ஆ சரி மச்சான். ஆமாண்டா, என்னமோ நடக்குது. ஆனா என்ன நடக்குதுன்னு தான் தெரியல. எல்லாரும் உஷாரா இருக்கிறது தான் நல்லது. இந்த கல்யாணத்துல என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். வீட்டுல நீயும் நானும் மட்டும் தனியா இருந்து என்ன பண்ண போறோம்? எல்லாரும் மண்டபத்துக்கு தானே போறாங்க, நம்மளும் கிளம்பி போவோம். மண்டபத்துல ஆனந்த் அண்ணன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும்டா. மறுபடியும் அவர் யாராவது அடிக்க வராங்களான்னு நம்ம தான் செக் பண்ணணும். அப்படி யாராவது வந்தா கையும் களவுமா பிடிச்சு நம்ம விசாரிக்கணும். யார் இந்த மாதிரி வேலையை பார்த்தது நம்ம தெரிஞ்சுக்கிடணும்டா. அப்பதான் இந்த வீட்டுல நம்மளை விட பெரிய வில்லன் யார் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும்.